ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். என்னடா அது புரட்டாசி மாதம் அதுவுமா நான்வெஜ் அப்படின்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் முன்னாடி எடுத்த வீடியோஸுங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம ஆட்டு எலும்பு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இதை கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம். அப்புறம் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். சைட் பை சைடாக நம்ம வச்சுருக்க ஆட்டு எலும்பு கறியை ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல? அதுக்கப்புறமா குக்கரில் எண்ணெய், பட்டை, சோம்பு, அப்புறம் வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் ஏற்கனவே நம்ம வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கனால கொஞ்சமாக இப்போதைக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா புதினா இலையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம வச்சுருக்க ஆட்டு எலும்பு கறியை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சாதாரண சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்து ஆட்டு எலும்பு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம குழம்புல என்ன மசாலா சேர்க்குறோம், அதோட அளவு எவ்வளோ போடுறோம், இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு குழம்போட டேஸ்ட்டே மாறுபடுது. நான் இப்போ என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறேன்னா மல்லித்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வீட்டிலே ரெடி பண்ண பெப்பர் தூள் சேர்த்து வதக்கிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃபைனலாக மல்லி இலை கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டுடலாம். விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஆட்டு எலும்பு கறி ரெடி ஆகிருக்கும். அண்ட் இது கூட சைடிஷ்ஷாக எங்கள் அம்மா ஈரல் தான் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.